யார் சொன்னது கருவாடு சாப்பிட்டால் உடம்புக்கு கெடுதி என்று? கருவாட்டில் உள்ள நன்மை தெரிஞ்சால் விட்டவே மாட்டீங்க. வீட்டில் காரமான சாப்பாடு என தொடங்கும் போது கருவாடு என்பது நம்மை முதலில் கவரும் உணவாகும். புளிக்குழம்பில் கலந்து வந்தாலோ வதக்கி பொரித்தாலோ நம்மை சாப்பாட்டுக்கு இழுக்கும் விசைதான் இது கருவாடு என்பது உலர்ந்த மீன். இதில் புரதச்சத்து மிக அதிகமாக உள்ளது. உடலில் தசைகள் கட்டுக்கோப்பாக வளர்வதற்கும் உடல் சக்தியை தருவதற்கும் இது பலனளிக்கிறது. குறிப்பாக வலிமை தேவைப்படும் வேலைகளில் ஈடுபடும் நபர்களுக்கு இது நல்ல உணவாக இருக்கிறது. அதே சமயம் உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கும் கொழுப்பு சத்து குறைவான இந்த உணவு சிறந்ததுதான். கருவாட்டில் உள்ள சோடியம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் போன்றவை மூட்டு வலிகள், நரம்பு பிரச்சனைகள் போன்றவற்றுக்கு நிவாரணம் தரும் சக்தி கொண்டவை. அதனால்தான் நாட்டுப்புறங்களில் மூட்டுவலி, கைமுடி போக்க வாரம் ஒரு முறை கருவாடு சாப்பிட சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கும் ஒரு எதிர்ப்பக்கம் இருக்கிறது. அதிக உப்பு சேர்க்கப்பட்டு உலர்த்தப்படும் கருவாடு உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ஆபத்தாக முடியும். இதை அதிகம் சாப்பிடுவதால் விக்கல், தாகம், தலைவலி போன்றவற்றுக்கும் ஏற்படக்கூடும். மற்றொரு முக்கிய அம்சம் என்னவென்றால் இது சுத்தமாகவே இருக்க வேண்டும். போதிய சுத்தமில்லாமல் தயாரிக்கப்படும் கருவாடு வயிற்றுப்போக்கு, வாந்தி போன்ற தொற்றுக்களை ஏற்படுத்தும் அபாயம் இருக்கிறது. அதனால் நமக்கு தெரிந்த மற்றும் நம்பகமான இடத்திலிருந்து வாங்கி சமைத்து சாப்பிட வேண்டும். மேலும் கருவாட்டை வீட்டில் அதிகமாக வைக்கும் போது அதனுடன் சேரும் வாசனை வீட்டை மீன் சந்தை மாதிரி மாற்றிவிடும். வாஸ்து நம்பிக்கைகளின்படி வீட்டில் சிதையும் வாசனை நீடிக்க கூடாது என்பதே கருதப்படுகிறது. இது மனநிலை மீதும் பாதிப்பளிக்கலாம். இந்த கருவாடை வதக்கும் போது வீடு முழுக்க பரவும் வாசனை சாப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவமாக மாறும். கிராமங்களில் காய்கறி இல்லாத நாளில் இந்த கருவாடு இருந்தால் போதும் எனப்படும். அதன் சுவை மட்டுமல்ல, வாய்வழி பரவும் உணர்வும் அதனை இவ்வளவு பிரபலமாக்கி இருக்கிறது. சாதத்தில் கொஞ்சம் ரசம் ஊற்றி சுறா கருவாட்டை சேர்த்தாலே ஒரு சாதாரண சாப்பாடு ஞாபகமாக மாறும். சுவைக்குள் சத்தும் பஞ்சமில்லை. புரதம், இரும்புச்சத்து, ஒமேகா 3 கொழுப்பு அமிலம், பி குழு விட்டமின்கள் என உடலை வலுப்படுத்தும் சக்திகள் நிறைந்திருக்கின்றன. மூட்டுவலி, நரம்பு தளர்ச்சி, உடல் பலவீனம் என நம் உடலை தாக்கும் பல பிரச்சனைகளுக்கு இதுவே சின்ன மருந்தாக அமைகிறது. சுறா கருவாடு பசியை தூண்டும் உணவாக இருப்பதுடன் வயிற்று பிணிகளை போக்கும் சிறந்த வகையான உணவாகவும் உள்ளது. ஆனால் ஒரு முக்கியமான எச்சரிக்கை: சுறா கருவாட்டை சாப்பிட்டவுடன் கீரை அல்லது பாலை உட்கொள்ளக்கூடாது. இது சிலருக்கு தோல் பிரச்சனை, ஜீரண கோளாறு, அலர்ஜி போன்ற தாக்கங்களை ஏற்படுத்தலாம். எனவே சாப்பாடுகளுக்கு இடையில் சரியான இடைவெளி அவசியம். மேலும் இந்த கருவாடு உடலில் வெப்பம் அதிகரிக்க செய்யும். வாயுவலி, மூக்கு உலர்ச்சி போன்றவை ஏற்படலாம். இது சமன்படுத்த எலுமிச்சை சாறு, மோர் போன்ற இயற்கை பானங்களை உணவுக்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உடனடியாக குளிர்ந்த பானங்களை குடிப்பது தவிர்க்க வேண்டும். சில சமயங்களில் சுறா கருவாடு சாப்பிட்ட பின் மூச்சு சிரமம் கூட ஏற்படலாம். இது அதிகமாக சாப்பிட்டாலோ அல்லது முறையாக வேகவில்லை இல்லையெனில் ஏற்படக்கூடிய விளைவுகள். எனவே அளவோடு முறையாகவே சமைத்து உண்பதே சிறந்தது. குழந்தைகள், கர்ப்பிணிகள், உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் சாப்பிடுவதற்கு முன் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது கட்டாயம். முடிவில் கூற போனால் கருவாடும், குறிப்பாக பிடுவா சுறா கருவாடும் சுவைக்கும் சத்துக்கும் இணையான உணவுகள். சுத்தமாகவும் அளவோடும் நேரத்திற்கு ஏற்ப சாப்பிட்டால் நம் வீட்டு பசிக்கு விருந்தாக மாறும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.